நம்ம குடும்பத்துக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? ஐயோ அடியே ரத்னா, எங்களெல்லாம் விட்டுட்டு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ கைவிட்டுட்டல. நல்ல நாள் கெட்ட நாள்னு பார்க்காம உன்னையே நம்பிட்டு இருந்தோமே, கடைசியில கழுத்தல. தினமும் முன்னாடி வந்து நான் எதுக்கு வேண்டிக்கிட்டேன்? எனக்கா வேண்டிக்கிட்டேன்? இது வரைக்கும் எனக்காச்சும் ஏதாச்சும் உன்னை கேட்டிருக்கேனா? நான் கேட்டது எல்லாமே ஒன்னே ஒண்ணு தானே, என் தங்கச்சிகளை நல்லா பாத்துக்கணும் தானே உங்ககிட்ட வேண்டி இருக்க. அத கூட நீ செய்யலனா நீ எல்லாம் என்ன சாமி? என் தங்கச்சியை காணணும்னு எல்லாரும் பதறினாங்க. ஆனா நான் நம்பிக்கையா இருந்த நீ காப்பாத்துவேன்ட்டு. ஆனா அந்த நம்பிக்கையை நீ உடைச்சிட்டல. என் தங்கச்சி என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிட்டல. உனக்கு நான் என்ன குறை வச்சேன்? பூஜை, பூவு, அர்ச்சனை, ஆராதனை, அபிஷேகம், விரதம், எதுலயாச்சும் ஒன்னதுலயாவது குறை வச்சனா? எல்லாத்தையும் செஞ்சுட்டு தானே இருந்த. எல்லாம் செஞ்சு நீ என்னைய கைவிட்டல. அண்ணனா நான் இன்னைக்கு தோத்து நிக்க. என்ன தோக்கடிச்சிருக்க. என் தங்கச்சி என்கிட்ட இருந்து நீ எடுத்துக்கிட்டீனா நீ எதுக்கு இங்க? நீங்க வேண்டாம். நீ இந்த வீட்டுல நீ இருக்க வேண்டாம். நீ வேண்டாம்ல. உனக்கெல்லாம் ஒரு போ. நீ வேண்டாம். நீ இந்த வீட்டுல நீ வேண்டாம். கோட்டிக்கார என்னல என்ன பண்றோன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்கியா? ஆமால ஜம்முவோம், நான் எங்க போனேன் தனியா வர்றதுக்கு? இங்கேதான் என் பிள்ளையால சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கேன். அம்மா நீ கூடவே இருந்தும் நம்ம ரத்னாவை தொலைச்சிட்டோமேம்மா. ஏமா என் பிள்ளைய நான் எப்படி இல்ல தொலைப்பேன்? அப்ப ரத்னா 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 இருக்காளா? அவளுக்கு ஒண்ணும் ஆகலையா? மதனி நீ சொன்னது நெசம் தானே? எம்பிட்டு சொல்லியும் என் பேச்சுல நம்பிக்கை இல்லையா? என் சூடாமணி போய் சொல்ல மாட்டாத்தா. என் பிள்ளை எங்கேயோ திக்கு திசை தெரியாம முழிச்சிட்டு இருக்கு நினைக்க. அப்படி நினைச்சா? ஆமா, அண்ணனும் காப்பாத்த மாட்டான், அப்பனும் காப்பாத்த மாட்டான்னு கெட்ட நம்பிக்கையில அவ எடுத்த முடிவுனாலதான் யாருக்கும் தெரியாத திசையில கிடக்கா. ரத்னா இருக்காளா? எங்கம்மா இருக்கா? எந்த திசையில இருக்கா சொல்லு. எங்க இருந்தாலும் அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வந்து. ஓடு, சீக்கிரம் போ. இங்க இருந்து கிழக்கால போய் அங்க இருந்து தெற்கால 8 மைல் போ. என் புள்ள அனாதையா கிடக்கா, ஆபத்துல கிடக்கா. அவ உசுறு துடிச்சுக்கிட்டு இருக்கு. கிழக்காம போய் அங்கிருந்து 8 மைல்னா அது ஆனந்தல் இல்ல. ஆனந்தல் போ ஜம்முவா போ. என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து, என் பிள்ளைய காப்பாத்து.
அண்ணாச்சி அண்ணாச்சி சொல்லுப்பா. இந்த போட்டோல இருக்கிற புள்ளைய பாத்தீங்களா? இந்த போட்டோல இருக்குது என் தங்கச்சி. அவளை தேடிதான் இங்க அலைஞ்சிட்டு இருக்க. நீங்க யாராச்சும் பாத்தீங்களா? நான் தான் முதல்ல பார்த்தேன். அப்புறம் தான் இவங்க எல்லாம் வந்தாங்க. எங்க பாத்தீங்கம்மா? எங்க பாத்தீங்க? எங்க போனாவ? போலீஸ்காரங்க வந்து கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டாளா? கொண்டு போயிட்டாங்களா? அண்ணே என்னென்ன சொல்றீங்க? ஆமாப்பா, எப்பயோ உயிர் போயிருக்கும்பா. இங்கதான் கரை ஒதுங்குச்சு. போலீஸ்காரங்க வந்தாங்க, பாடி எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா. ரத்னா! ஏங்க விளையாடாதீங்க. கொண்டு போயிட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, எல்லாரும் தான் பார்த்தோம். எப்போ உசுறு போயிடுச்சு. ஆம்புலன்ஸ்ல வந்து எடுத்துட்டு போயிட்டாங்கப்பா.